வேதாகமத்துல 1000 என்கிறதான சொல், ஏன்னா இந்த வசனத்துல பார்க்கிறோம் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி. 1000 என்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை, அதாவது அளவு, ஃபினிட், அதை குறிக்கிறதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ஞானார்த்தமாக இன்ஃபினிட், அளவற்றது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய இரக்கம் முடிவில்லாதது, இன்ஃபினிட் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. என்ன 1000னா என்ன மீனிங்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஒரு ஃபினிட்டா, ஒரு நம்பரை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்ஃபினிட் என்பதை நாம புரிந்து கொள்வதற்காக, இன்ஃபினிட் என்பதை குறிக்கல, இன்ஃபினிட் என்பதை நாம புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது முடிவில்லாததான இரக்கம் என்பதை நமக்கு ஆண்டவர் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறதான வார்த்தை. 1000 தலைமுறைகள் என்பது ஞானார்த்தமாக, சிம்பாலிக்காக சொல்லப்படுகிறதான காரியம். சில வசனங்களை நான் இந்த இடத்துல நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்றை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று பக்தன் பாத்தீங்கன்னா எழுதுகிறார். இப்ப இங்க 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது அப்படின்றதனுடைய அர்த்தம் அடுத்த பகுதியிலே காணப்படுது. என்ன அப்படின்னா, துன்மார்க்கமான இடங்களில நம்ம எத்தனை நாள் நம்ம வாசம் பண்ணினாலும் அது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் குறிக்குது. வேற எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க? அது 1000 நாள் ஆகாமிய கூடாரத்துல வாசம் பண்ணுகிறதை பார்க்கலாம் கர்த்தருடைய பிரகாரங்களில அவருடைய பிரசன்ஸ்ல இருக்க ஒரு நாள் நல்லது அப்படின்றத நம்ம பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அளவாக நம்ம எடுக்க முடியாதுல்ல. 1000 ஏறக்குறைய 3 வருஷம் இஷ்டத்துக்கு சுத்திட்டு ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தா போதும், அது இதோட பெருசு, அப்படி எடுக்க முடியுமா? அப்படி அல்ல. எத்தனை நாட்கள் ஆகாமிய இடத்துல வாசம் செய்தாலும் அது தேவ சமூகத்துல இருக்கிறதான ஒரு நாளுக்கு இணையாகாது, ஈக்குவல் கிடையாது அப்படின்றத அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் 94 இப்படி வாசிக்கிறோம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உமது பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சம், அதாவது டே அண்ட் நைட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம் அப்படின்றதை போல பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தமும் நேரா 1000 வருஷம் ஈக்குவல் டு 1 டே அப்படி போடக்கூடாது. நம்ம அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம், அதாவது காலம் என்பது ஒன்றுமில்லை அப்படின்றதை தான் அது குறிக்கிறது. காலம் என்பது அவருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை என்பதை தான் அந்த வார்த்தை குறிக்கிறது, அல்லது அதை நாம புரிந்து கொள்வதற்காக அப்படி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதம் 91:7 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது எப்படி எடுக்கிறது? நம்ம இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேர் இல்ல விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதாவது கர்த்தர் அதற்கு மேலே சொல்லி இருக்கிறதான காரியங்கள், வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை அணுகாது. அதுதானே அதனுடைய அர்த்தம். வேற எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னா இந்த பக்கம் ஏன் 1000 சொல்றாரு, இந்த பக்கம் ஏன் 10,000 சொல்றாரு? அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அப்படி அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் வந்திருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார்னா அவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார் என்பதை தான் அந்த வார்த்தை குறிக்கிறது. அப்ப அங்க எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல. எத்தனை பேர் இந்த பக்கம் விழுறத பார்த்தாலும் அந்த பக்கம் விழுகிறத பார்த்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னை வைத்து பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு பேதுரு கர்த்தருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது, நாள் ஆகிறதே, காலங்கள் கடந்து போகிறதே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி ஒரு சந்தேகம் எழும்பும் போது
விசுவாசியாதவர்கள் பரியாசம் பண்ணும் பொழுது இந்த காரியத்தை குறித்து விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்றதான காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் அப்படி எழுதுறாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்கின தேவன் நாம் அறிந்திருக்கிற காலத்தையும் நேரத்தையும் கொண்டு நாம கணிக்க முடியாது. நாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலத்திற்கு உட்பட்டு நேரத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம காலம் நேரம் என்று சொல்லுகிற காரியங்களை வைத்து தேவனுடைய வருகையோ தேவன் செய்கிற செயல்படுகிற விதங்களையோ நாம் என்ன பண்ண முடியாதான், கணிக்க முடியாது, அசியூம் பண்ணவே முடியாது அப்படின்ற புரியிருக்கிறது தான் அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வெளிப்படுத்துற விஷயத்துல சில வசனம் நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா 1000 வருஷம் இந்த இடத்துல 1000 தலைமுறைகள் அப்படின்னு சொன்னதனுடைய கருத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக இந்த செய்தி. வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அது மேல் முத்திரையிட்டான் என்று 1000 வருஷத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அப்படி வாசித்து வரும்போது 4ஆவது வசனத்திலிருந்து 2வது பதிலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்து 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 மரணம் அடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருஷத்துக்கு அப்புறம் 2ஆம் உயிர்த்தெழுதல் உண்டாகுது. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். அதாவது முதல் சொன்னது முதல் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். 1000 வருஷம் அரசாட்சி இதை குறித்து அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறதான ஒரு அடிப்படையான ஒரு போதனை அது இதுல காணப்படுகிறபடினால. இப்ப இந்த 1000 வருஷம்ன்றதை நீங்க எப்படி எடுப்பீங்க? இது பாத்தீங்கன்னா ஏதாவது குறிப்பிட்ட அளவு காணப்படுதா, இல்ல கர்த்தருடைய டேர்ம்ஸ்ல 1000 வருஷம் அப்படின்றது ஏதாவதா அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. இங்க 1000 வருஷம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தையும், அதாவது ஒரு பீரியட், குறிப்பிட்ட காலம். அதுக்கு தொடக்கம் உண்டு, நிச்சயமா முடிவு உண்டு. ஏன்னா அதனுடைய முடிவுல தான் 2ஆம் உயிர்த்தெழுதல் உண்டாக போகிறது, அழிக்கப்பட போகிறவர்கள் எழும்ப போறாங்க. அப்ப அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. அது ஒரு பீரியட் ஷூரா தெரியும் நமக்கு. இப்ப இந்த 1000 வருஷம் என்பது குறிப்பிட்ட காலத்தையும் அதே நேரத்துல நாம் அறிய முடியாத கால அளவையும் குறிக்கிறது. இப்படி அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, ஆனா எப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் அதிகமாகுது இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ ஒரு பீரியட் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நாம கணிக்கவே முடியாது தானே ஒரு பீரியட் அப்படின்றதை அது குறிக்கிறதுக்கு தான் அந்த 1000 வருஷம் என்பது அங்க பயன்படுத்தும். 1000 வருஷம் அரசாழ்வார்கள். 1000 வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா அடுத்த உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலம் நாம இன்றைக்கு அறிந்திருக்கிற காலத்தை வைத்து நிர்ணயிக்கவே முடியாததான ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் அங்க 1000 என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.